अस्य श्रीरामरक्षास्तोत्रमन्त्रस्य बुधकौशिकऋषिः श्रीसीतारामचन्द्रो देवता अनुष्टुप्छन्दः सीताशक्तिः श्रीमद्धनुमानकीलकं श्रीरामचन्द्रप्रीत्यर्थे जपे विनियोगः। अथ ध्यानम्। ध्यायेदाजानुबाहुं धृतशरधनुषं बद्धपद्मासनस्थं पीतं वासो वसानं नवकमलदलस्पर्धिनेत्रं प्रसन्नं वामाङ्कारूढसीता मुखकमलमिलल्लोचनं नीरदाभं नानालङ्कारदीप्तं दधतमुरुजटामण्डलं रामचन्द्रम् इति ध्यानम्। चरितं रघुनाथस्य शतकोटिप्रविस्तरम् एकैकमक्षरं पुंसां महापातकनाशनं ध्यात्वा नीलोत्पलश्यामं रामं राजीवलोचनं जानकीलक्ष्मणोपेतं जटामुकुटमण्डितं सासितूणधनुर्बाणपाणिं नक्तं चरान्तकं स्वलीलया जगत्त्रातुम् आविर्भूतमजं विभुम् रामरक्षां पठेत् प्राज्ञः पापघ्नीं सर्वकामदां शिरो मे राघवः पातु भालं दशरथात्मजः कौसल्येयो दृशौ पातु विश्वामित्रप्रियः श्रुति घ्राणं पातु मखत्। குஞ்சரா பால் கறந்து வரத்தை தடுக்கி கொட்டுறது பசு பால் கொட்டப்படாது. பால் பொங்கினாலும் குத்தமல்ல, அது க்ஷேமம். பால் தடுக்கி கொட்டப்படாது, ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கும். அதான் அப்புறமாத்தான் கபிலோபதேசத்துல ஸ்திரீகள் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க வேண்டியவாங்க. அவ கொஞ்சம் தவறுதல் பண்ணா நமக்கு தெரியுமோ, நம்ம சாதம் கொதிச்சுலே இருக்கிறதே கரப்பை விழுந்துவிடும், சில கேள்வி சாம்பார் கொதிச்சுலே இருக்கிறதே பள்ளி விழுந்துவிடும். அவ அதுக்கு ஜாக்கிரதையா அவசரத்தை பார்த்து கீழே பார்த்து சுத்தமா அவளை நம்பித்தானே சாப்பிட்றோம். அதனால ஸ்திரீகள் அப்பிரமத்தியா இருக்கணும்னா தேவி கபிலோபதேசத்துல போய் சொல்றது அப்படி சொல்லியிருக்காரு. அதனால பால் தடிக்க கொட்டுறது, அதுவும் கோ கருந்தின தடிக்க கொட்டினா ஸ்ரீசூக்தத்தை ஜபிக்கணும், ஏதோ ஒரு ஆபத்து வரப்போகுதுன்னு அர்த்தம். அது மாத்திரமல்ல, பிமதா பீத குஞ்சரா நல்ல 60 வயசான ஆனை எல்லாம் மதஜலம் வரல, நின்று போச்சு, கழுத மாதிரி இருக்கு. இதெல்லாம் பெரிய அபசகுணம்னா அதோடு கூட நான் ஒண்ணு சொல்றேன், நீங்க கேட்கிறோம். ஒரு சப்தம் அத்தியுதமான உபதேசம். நிஷாச்சரேந்திரஸ்ய நிஷம்ய வாக்கியம் சகும்பகர்ணஸ்ய ஜகர்ஜிதானி விபீஷணோ ராட்சசராஜ முக்கியம் உவாச வாக்கியம் ஹிதமர்த்தயுக்தம் வ்ருதோ ஹி பாஹ்வந்தர போகராசிஹி சிந்தாவிஷஹ சுஸ்மித தீக்ஷ்ணதம்ஷ்ட்ரஹ பஞ்சாங்குளி பஞ்சசிரோதிகாயः சீதா மகாஹிஸ்தவகேன ராஜன்னே யாவன்னலங்காம் சமபித்ரவந்தி வலீமுகாः பர்வதகூடமாத்ராः தம்முஷ்ட்ராயுதாश्चैव நகாயுதாश्च பிரதீயதாம் தாசரதாய மைதிலி யாவन्न गृह्णन्ति शिरांसि बाणाः रामेरिता राक्षसपुङ्गवानाम् वज्रोपमा वायुसमानवेगाः प्रदीयताम् दाशरथाय मैथिली न कुम्भकर्णेन्द्रजितौ न राजा तथा महापार्श्वमहोदरौ वा निकुम्भकुम्भौ च तथाधिकायः स्थातुं न शक्ता युधिराघवस्य धनानि रत्नानि विभूषणानि वासांसि दिव्यानि मणींश्च चित्राणि सीताञ्च रामाय निवेद्य देवीं वसेम राजन्निह गीतशोकाः. वाल्मीकि हितम अर्थयुक्तम हितवादी प्रियवादी ரெண்டு பேர் லோகத்துல. ஹிதவாதி பெத்த தாய், எண்ணெயை தேய்ச்சி வழக்கெண்ணெயை கொடுத்து பழையத்தை தான் போடுவாள். அவ ஹிதவாதி. அடுத்தாத்து மாமி பிரியவாதி.
அவ அரச மனம் சுத்தி விட்டு முழு வச்சு வெள்ளத்தையும் வெள்ளையும் கொண்டு பழைய வாடா அவனை போயிட்டு இருக்கேன்னான்னு கொடுத்து கொடுப்பேன். இந்த 4 வயசு பையன் என்ன சொல்லுன்னு எல்லா மாமியும் அடுத்தாத்து மாமியும் நிச்சயம் முழு வச்சு வெள்ளம் கொடுக்குறா, என்னை கூப்பிட்டு இந்த பீடை நிச்சயம் பழையத்தை போட்டு வழக்கனை தொந்தரவு பண்றது அம்மாவை பார்த்து. ஏன் அவ பிரியவாதி, வெள்ளம் திதிக்கிறதே நல்லா இருக்கு. ஒரு அச்சு வெள்ளத்தை ஒரு பைய தின்னுட்டான்னா மத்தியானம் ஒண்ணுக்கு பொறுத்தே தெரியும் அந்த வெள்ளம் நின்று. அம்மா தேய்ச்ச எண்ணெயும் விளக்கு கொடுத்த வழக்கெண்ணையும் பழையதும் 80 வயசு கிண்டாபடியா இருப்பார். அது புரியா, இவ ஹிதவாதி அவ பிரியவாதி. ஆமா, அது மாதிரி லோகத்துல 2 பேருண்டு. ஹிதத்தை சொன்னானா அண்ணான்னு கூப்பிட்டான். இந்த பசங்க பேச்ச கேட்காதீங்கோ, நான் தலைக்கொன்னா சொல்றாள், நீ சீதை ஜெரிக்கணும் மந்திராலோசனம் சொல்றேன், எல்லாம் இது சகிக்கண்டே கேட்பது. அவன்லாம் ஒரு ராஜா எம்பியா போனா இன்னொரு ராஜாங்கத்துல அப்ளிகேஷன் போட்டு விடுறான் மந்திரி உத்தியோகத்துக்கு. நான் சமான சோகன்யன் பேச்ச கேட்கணும்னா அது பெண் அல்ல, சர்ப்பம் நானா தேவிய. நீங்க அதை பெண்ணு நினைச்சு பயங்கரேன். இது சீதேன்னு பேருள்ள ஒரு மகாஷிஹீனா. என்ன அர்த்தம்னால் சாதாரண சர்ப்பம் கடிச்சா மந்திரத்தாலேயோ மருந்தாலேயோ விஷத்தை அரைக்கிவிடலாம். இந்த சீத்தை கடிச்சு